श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषणमहादेशिकाय नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। श्रीरण्डुदोपुलुतिरुवेङ्कटमुடையான் வாரண்டச் சொன்ன பழமொழிகள் ஓரண்டு தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। पच्चमामलै पोल मेनी पवळवाई कमलच्चंगण अच्युता अमररे आयरुदम कोळुंदे एन्नुम इच्चुவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। நேற்றைய ஸ்லோகமானது 40வது ஸ்லோகம் தயாசதகத்திலே இந்த லோகத்தினுடைய சம்ரக்ஷணத்திற்காகவும் ஸ்ரீமன் நாராயணனையே தயாதேவி வரிக்கிறாள்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதனாலே சாரமறிந்தவர்கள், வேதமறிந்தவர்கள், பாஷ்யமறிந்தவர்கள், ஸ்ருதி ஸ்மிருதி இத்தியாதி விஷயங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு தெளிந்தவர்கள் நம் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், ஆச்சாரிய புருஷர்கள். அவளெல்லாம் தயாதேவிதான் எம்பெருமான் நியமிக்க காரணம் என்பதனாலேயே புருஷகாரபூதையான அந்த தயாதேவியே தஞ்சமாக அடைந்தார்கள்னு சுவாமி தேசிகன் சாராபிஜ்ஞாக ஜகதிகிதினகா சம்சயந்தே தயாத்வாம்னு அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தேசிகன் சாதித்து அவளை சரணடைகிறான்னு காட்டி போந்தார். இன்றைய தினம் ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்ப்போம். प्राजापत्य प्रभृति विभवं प्रेक्ष पर्याप दुःखं जन्माकांक्षत् विषगिरिवने जन्मुषां तस्तुषां वा आसासानाः कतिचन विभास्वत् परिष्वङ्गतन्यैः अङ्गीकारं क्षणमपि दये हार्ततुङ्गैरपाङ्गैः. அங்கீகாரம் க்ஷமபிதயே அப்படின்னு சொல்கிறார். இந்த லோகம் ரொம்ப பொல்லாத லோகம். எவ்வளோ ஆசைகள் ஜீவாத்மாக்கள் மனசில் இருக்குது. இது நமக்கு வசதியா, அது நமக்கு வசதியா, எனக்கு இந்த ஸ்தானம் வேண்டும் அந்த ஸ்தானம் வேண்டும்னுலாம் உங்கள் ஜீவாத்மா ரொம்ப அலபாஞ்சின்னு இருக்குது. எனக்கு இந்திர பதவி கிடைக்குமா, சந்திர பதவி கிடைக்குமா, அரசியல்வாதி நான் மினிஸ்டர் ஆவனா, அப்படியெல்லாம் நம்ம இந்த சம்சார சாகரத்தை உழண்டு கொண்டிருக்கிறோம். இந்திர பதமானும் சரி, பிரம்ம பதமானும் சரி, எல்லாம் சிறப்பு போல வெளியிலேருந்து தெரியும். நம்ம காலம், நம்ம புண்ணியம் விசேஷங்கள்லாம் முடிஞ்ச பிறகு புனகா இந்த பூமியிலே நாம் பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்த ரீதியிலே இங்கே திருப்பி இந்த கர்ம பூமியிலே நாம் பிறக்க வேண்டியது தான். அதுதான் லோகஸ்திதி, அதுதான் கர்மா. அவையெல்லாம் ரொம்ப அல்பசாரங்களாக இருக்குது. அதையெல்லாம் விட்டு சார தமம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்போ இந்திர பதவி என்ன சுவாமி ரொம்ப சத்தியாச்சே, மேனகே ரொம்பலாம் இருக்காளே. பிரம்ம பதவினா கல்பகோடி காலம் பிரம்மா பிரம்மனுடைய ஆயுசு 100 வருஷம் சொன்னாலே பிரம்மருடைய அந்த கணக்கு பிரகாரம் 100 வருஷம். அந்த பிரளயம் முடிஞ்சுன்னா அடுத்தது இன்னொரு பிரம்மா வரப்போகிறார். அப்போது பிரம்மா மாறிட்டு தானே இருப்பா, சாஸ்வதமான ஸ்திதியில் இல்லையே அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அவையெல்லாம் எப்படின்னு கேட்டால் துக்கங்களின் மறு உருவங்கள்னு சொல்லலாம். துக்கங்களுடைய மறு உருவங்கள் தான் இத்தியாதி பதவிகள் எல்லாம். இது அந்த புண்ணிய கட்டம் முடிஞ்சுன்னா திருப்பி பாவ கட்டத்துக்கு விழ வேண்டியதுதான் அப்படின்னு அதெல்லாம் விடுத்துட்டு சாஸ்வதமான பதவியை அடைவிக்கும் திருமலையை அடையுங்கோள், அச்சை அடையுங்கோள்னு சொன்னான். அதான் தொண்டல்படி ஆழ்வார் திருமாலிலே காட்டும்போது பச்சை மலை போல் வேணி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்த அச்சாவதாரத்தினுடைய மகிமை அந்த திருவரங்கனுடைய நித்திய சேவையை தவிர்த்து யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன்
விடுகிறேன்னு சொன்னார். இந்த திருவரங்கன் பரவாசுதேவன் திருவரங்கனாய் திருவரங்கத்திலே கண்ணுறங்குகின்றான். அவனுடைய அந்த பச்சை மலை போல திருமேனி பவளவாயானது ரொம்ப சகப்பாக இருக்குது. கமலச்சங்கன் தாமரை போன்ற புஷ்பங்கள் போன்ற திருக்கண்கள் இப்படி சுவையாக இருக்குது. பச்சைமா மலைபோல் பேணி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதனான திருநாமம் உடையவன். தன்னுடைய ஆகர்ஷித்து தன் திருமேனியை நோக்கி ஆகர்ஷிக்கும் சக்தியை உடையவன். இவன் ஆயருக்கு கொழுந்தாய் கிருஷ்ணாவதாரம் பண்ண ரங்கநாதன். இப்படிப்பட்ட சுவையை தவிர்த்து இந்திரலோகம் பதவி எனக்கு துச்சமானதுன்னு சாய்ச்சிய தொண்டடிப்பொடிகள். இப்படி ஒரு துச்சமான வஸ்துவை நாம் அந்த பிரம்ம பதவியோ இந்திர பதவியோ ஏன் ஆசைப்படணும்? சாஸ்வதமான பதவியானது அச்சாவதாரத்தின் பெருமையை தூக்கி நிறுத்துகிற பாசரம் இது. இப்படி விஷகரி வனே ஜன்முதா தந்துதா சந்துஷாம் வான்னு சொன்னார். ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா அப்படின்னு 2வது வருடம் சொன்ன சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்ற ரீதியிலே கலியன் சாய்த்த ரீதியிலே இந்த பிறவியை திருமலையிலே நாம் அடைய வேண்டும். ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஜங்கம ஸ்தாபரமாகவோ திருமலை இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த நம்முடைய குலசேக பெருமான் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே மீனாய் பிறக்கும் விதையுடையனாவேனே கோனேறி வாடும் குறுகாய் பிறப்பேனே பொன்வட்டில் பிழைத்துடனே புகப்பெருவனாவேனே ஒரு க்ஷணகாலமான நான் திருமலையில் இருக்க மாட்டேனா? அந்த பக்தாளெல்லாம் என்னை மிதிச்சு போகிற ஒரு கல்லாக இருக்க மாட்டேனா? ஸ்தம்பமாக இருக்க மாட்டேனாலாம் குலசேகர பெருமான் திருவேங்கடத்தினுடைய பெருமையை பேசி அந்த மலையினுடைய பெருமையை பேசி திருவேங்கடத்தானுடைய மலையிலே நாம் வாசம் செய்ய வேண்டும் என்று காட்டி போந்தார். இது எல்லாம் எதனாலே சாத்தியம்னா அந்த தயையினுடைய கடாட்சத்தினாலே மாத்திரமேவ சாத்தியம். அதனாலே தயாதேவியே சுவாமி தேசிகனிங்க ஆசைப்படுற இந்த இடத்துல அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த துங்கைர பாங்கைஹி. ஒரு அங்கீகாரம் கொடுத்தா ஒரு க்ஷணகாலமாவது தயையினாலே அணையப்பட்ட அந்த திருவேங்கடத்தானின் கடாட்சத்தை அடைந்து உய்யோ ஆசைப்பட்டார்கள்னு சொன்ன வியாக்கியானத்தில். இப்போது என்ன ஒரு இந்த தேவேந்திர பதவி எப்படின்னா துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவையல்லனாய் உயரடுந்ததோர் சோந்தியாய் அயரவாங்கு நமந்தவர்க்கு அருணஞ்சினை அச்சுதந்தன்னை தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவேன்னு சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியை 3ஆம் பதிகத்திலே காட்டுற இடத்துல. அதனாலே என்னென்னா அந்த பதவியெல்லாம் ரொம்ப துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாக இருக்குன்னு சாட்சியர். எப்பேற்பட்டா தேவேந்திர பதவி இருந்தாலும் எவ்வளோ தபஸ் பண்ணி எங்கே போனாலும் தபஸுடைய புண்ணிய பலம் இருக்கிறதுக்கும் தான் தேவலோகத்தில் அதிபதியாக இருக்கவரும் தேவலோக வாசம் கிட்டும். ஆனால் அந்த பதவியானது அபாயமானது. வேறொருவன் நம்மளோட பெரிய தபஸ் பண்ணிட்டா நமக்கு இறங்கணும், பதவி விட்டு நாற்காலை விட்டு இறங்கணும். எலெக்ஷனில் தோற்று போகிற மாதிரி தான். அஸ்திரமான பலங்கள், நிலையற்றவையான பலங்கள், துயரங்கள் தரக்கூடிய சூழ்ந்தவைன்னு சொன்னார். அதனால் துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் இதெல்லாம் தவிர்த்து உயரணின்றதோ சோதியாய் இருக்கக்கூடியதான ராமனை திருவடியை பற்றிங்கோன்னு சொன்னார். வனவாசோ மகோதயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வனவாசம் போனாலும் நமக்கு ராமன் முக்கியமானவன், அவன்தானே ரிஷிகளுக்கெல்லாம் அபயமளித்தான்னு சொல்லி இப்படி அச்சாவதாரத்தை திருமலை எல்லோருக்கும் அபயமளிக்குன்றதை காட்டுறங்க. எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனு ஏதாவது ஒரு கிஞ்சித் வஸ்துவாக ஒரு மீனாகவோ எம்பெருமான் உமிழும் வட்டிலாகவோ எம்பெருமான் திருவடி நிலையாகவோ எம்பெருமான் பக்தர்கள் மதித்து செல்லும் படியாகவோ படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. இப்படி இருந்து ஒரு கொக்காகவோ குறுகாகவோ பறந்து போவேனா அப்படின்னு குலசேக பெருமான் ஆசைப்பட்டு அங்கே திருவேங்கடத்தை தன் மனசில் இருத்தி தான் அங்கேயே பிறந்து வாசம் செய்ய வேண்டும் என்று காட்டுறார் அந்த இடத்துல. அதனாலே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு நான் படியாய் கிடக்கும்போது ஒரு பாகவத கைங்கரியம் என் முதுகிலே மிதிச்சு அவனை செய்ப்பாளை அவள் பாகவதாரோட திருவடி பிரசாதம் எனக்கு கிடைக்கணுமேன்னு ஆழ்வார் கதறது. சாகேத ஜனபதத்தில் தோன்றிய யாவரும் புல்லெரும்பாதியும் முக்தி அடைந்தனவேன்னு சொன்னார் சுவாமி தேசிக. இந்த விஷயத்தை மகாவீர விபத்தில் சாதிக்கிறார். சாகேத ஜனபத ஜனிதனித ஜங்கம ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதிதான தரிசித
நித்திய நிச்சீம வைபவா அப்படின்னு சாட்சியார் மகாவீரபேரத்தில். ஜனபதத்திலே புல்லெரும்பாதி ஒன்றிய அப்படின்னு சாட்சி அந்த ராமபிரான் தானே கொடுத்தான். கற்பால் ராமராலையெல்லாம் மற்றும் கற்பர புட்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பால குய்த்தரன்னு சாய்ச்சார். அப்பேற்பட்ட ராமன் அவனே கண்ணனாய் அவதாரம், அவனே திருவேங்கடத்தான்னு சொல்லி இப்பேற்பட்டதான புண்ணிய பூமியான திருவேங்கட மலையிலே நான் ஏதேனும் ஒரு வஸ்துவாய் அடைய வேண்டும் சுவாமின்னு இந்த விஷயத்தை தேசிகன் எடுத்து காட்டார் நமக்கு. அதாவது ஏதேனும் ஒரு வஸ்துனா அது கூட மோட்சம் கொடுத்தது. ததிபாண்டவ சரித்திரம் எல்லாருக்கும் ஆஸ்திகாலுக்கு தெரியும். எம்பெருமான் ஒழிந்திருந்தான் கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லணுன்னான்னு சொல்லித்து, ஆனால் மூடி திறக்க மாட்டேன்றது. ஒரு சத்தியம் பண்ணு எம்பெருமானு எனக்கு மோட்சம் தரேன்னு சொல்லுன்னு கேட்டான். ததிபாண்டவனுக்கு பெருமான் சக்கியம் பண்ணார், எனக்கு மட்டும் மோட்சம் போறா, இந்த பானைக்கும் கொடுன்னா எம்பெருமான் அச்சேதன வஸ்துக்கும் அனுகிரகம் பண்ணார் இல்லையா. அப்படி ஒரு அனுகிரக விசேஷமானது எம்பெருமான் பொன்மொழி இருந்தால் எனக்கு கிடைக்கும்னு தான் ஆழ்வாராதிகள்லாம் எம்பெருமானுடைய சந்நிகிதத்தை ரொம்ப திருவுள்ள பத்தரா. அதான் தேசிகன் சாச்சர் இப்படிப்பட்டதான ஒரு ஜங்கம ஸ்தாபரமாகவோ ஒரு க்ஷணகால மாத்திரம் தயை என்ற விஷயத்தினாலே எம்பெருமானால் தாம் அணையப்பட்ட அவனுடைய கடாட்சத்தை நாம் அடைந்து உய்ய வேண்டும் என்பதானதுதான் சுவாமி தேசிகனுடைய வாக்கு இந்த ஸ்லோகத்திலே. இப்படி யமுனை கரையில் எந்த உருவத்தையாவது ஒன்று அடைய வேண்டும் சில பேர் சொல்லுவா. ஏன்னா அவ்வளோ புனித நதி அது. இன்னும் சில பேர் சொல்லுவார் நந்தன் புழக்கடையில் இருந்த மரங்களும் முக்தியை ஒரு நாள் பெற்றனவேன்னு வியாக்கியானம். அந்த 2 பேர் இருந்தால் இல்லையா, பெருமாள் உரளை இழுத்துட்டு போனானே அவனுக்கு கிடச்சதேப்பா அதிர்ஷ்டம். அதனாலே இந்த கடாட்சங்கள் தயை கலந்தவை கம்பீரமாக தோன்றது நமக்கெல்லாம். அதனாலே இந்த தயாதேவி ஆசிரியங்கோள் திருவேங்கடத்தினுடைய சந்நிகிதம் வேண்டும். இந்திர பதவி சந்திர பதவி எல்லாம் ரொம்ப துச்சம், துக்கம் நிறைந்தது. அந்த புண்ணியபலம் போன பிறகு புனகா இந்த பூமியிலே நான் பிறந்து திருப்பி நம்ம விழுன்ற பேரும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அதுக்கப்புறம் அடியை அடைந்து உள்ளம் தெரியலாம் ரொம்ப சிரமமான விஷயம். ஆழ்வா சொன்ன மாதிரி அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, திருவேங்கடத்திலே ஒரு வஸ்துவாய் நான் இருக்க வேண்டும். ஏன்னா எம்பெருமான்கிட்ட கிருஷ்ண இருந்தவா சாக்கேத ஜனபதத்தில் இருந்தவா அத்தனை பேருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ ராமாதாரத்திலே ஒரு விஷயத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவள் கரத்தேத்தினான்பா. அப்பேற்பட்டதான் ராமன் தான் இங்கு கிருஷ்ணனா புனகா இவன் திருவேங்கட மலையிலே கம்பீரமாக வீழ்ச்சிருக்கான். அவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்பால் ஒரு க்ஷணகால மாத்திரம் தயாதேவியினுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் போருன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு தலை கட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.